இந்தியா உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சவுதி அரேபிய அரசு இப்போ உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. இது எந்த டயத்தில் இருந்து எந்த டைம் வரைக்கும்? அப்போது ஹஜ் புனித யாத்திரைக்காக பயணப்படுபவர்களுடைய நிலை என்னவாகும்? ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்களா? இதெல்லாம் தாண்டி சவுதி அரேபியா முன்வைக்கக்கூடிய விஷயம் பெக்கர்ஸ், ஒன்று பிச்சைக்காரங்க, இன்னொன்று பாலியல் தொழிலாளிகள். இவங்க 2 பேரால் இந்த சவுதி அரேபிய அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை சமாளிப்பதற்குத்தான் இந்த விசா தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்றாங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, எதனால் இந்தியாவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. அதுவும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா, மெதினா இந்த 2 இடங்களுக்கும் போய் தன்னுடைய வாழ்நாள் கடமையை நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படின்னு துடிக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. அந்த வெள்ளை உடையில அவங்க தன்னுடைய இஸ்லாத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்குமே தெரியும். போன ஆண்டு நடந்த ஹஜ் யாத்திரையில் 1000க்கும் மேற்பட்டோர் வெப்பத்தால் இறந்து போனாங்க. எங்கே? சவுதி அரேபியாவில். இந்த ஒரு காரணத்தை மையப்படுத்தி சவுதி அரேபிய அரசு கிட்டத்தட்ட 14 நாடுகளுக்கு விசா தடை செய்திருக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு யாருக்கும் விசா கிடையாது அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ மே எண்டில் தான் அதிகமான அளவில் ஹஜ் பயணிகள் இந்த சவுதி அரேபியாவை நோக்கி போவாங்க. இந்த காபா அப்படிங்கிற அந்த இடத்துல போய் அந்த கருப்பு சுவர் இருக்குல்ல, அதை எப்படியாவது தொற்றுறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. அதுக்குள்ளே இருக்கக்கூடியது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அதற்கான ப்ரூஃபு யாருக்கிட்டையாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. வக்பு வாரிய விஷயத்தை பற்றி ப்ளஸ்ஸும் பேசியிருக்காங்க, நெகட்டிவும் பேசியிருக்காங்க. ஆனால் வக்பு வாரிய சட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொன்ன பாஜக காரனை அவங்களுடைய வீடை எரிச்சிருக்காங்க. இன்னைக்கு இதே இந்தியாவில் நடந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மெக்கா, மெதினா இந்த இடங்கள்ல வேற்று மதத்தினருடைய அடையாளங்கள் இருக்குது அப்படின்னு அங்கே போய் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அவங்கள வாழ விடுவாங்களா? வாய்ப்பு கம்மி தான். சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். இந்த 14 நாடுகளுக்கு விசா தடை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஐக்கிய நாடுகள் சபையிலேயே 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. இப்போது எதற்காக இந்த 14 நாடுகளுக்கு மட்டும் சவுதி அரேபிய அரசு விசா கட்டுப்பாடு விதித்தது? சீனாவுக்கு கட்டுப்பாடு விதிக்கலை, மக்கள் தொகை அடிப்படையில் கூட. ஆனால் இந்தியாவுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷுக்கும் சவுதி அரேபியா விசா தடை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய எகிப்து தேசத்துலையும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியா, ஈராக்கில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு தடை இல்லை. இதான் அவங்க ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நைஜீரியா, ஜோர்டான், அல்ஜீரியா, சூடான், எத்தியோப்பியா, துனிஷியா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி மக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க சவுதி அரேபிய அரசு. இதில் சவுதி அரேபியா இந்த வெப்பத்தின் காரணமாக நாங்கள் இவங்களை யாரையும் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று பிச்சைக்காரர்கள், இன்னொன்று பாலியல் தொழிலாளிகள். ஃபஸ்ட்டு இந்த பிச்சைக்காரங்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் நீங்கள் கூகுளில் அதிகமாக தேடி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்கள் பாகிஸ்தான் நாட்டில் பிச்சை எடுக்கிறத விட ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காகன்னு ஒரு பிளான் போட்டு சவுதி அரேபியாவுக்கு போய் இல்லீகல் முறையில் விசா எடுத்து எப்படியாவது கூட்டத்தோட கூட்டமாக அங்கே போய் கலந்து அங்கே இருக்கக்கூடிய தெருக்கள் முழுவதும் பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் பிச்சை எடுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ரூம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்க.
அவங்க அங்கேயே கிட்டத்தட்ட 5-6 மாத காலமாக தங்கி விடுவார்கள். இந்த பிச்சை எடுக்கிறவங்களை கூட்டிட்டு போறதுக்குன்னே பாகிஸ்தான்ல ஒரு பெரிய இடைத்தரகர்கள் கூட்டமே இருக்கு. இது இந்தியாவிலையும் பரவிடுச்சு. பக்கத்து நாடா இருக்கக்கூடிய பங்களாதேசத்திலையும் பொருளாதார ரீதியா முன்னேற முடியலைங்கிறதுனால இப்போ அங்கே இருந்தும் அதிகமான அளவுல சவுதி அரேபியாவுக்கு பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்க சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ சவுதி அரேபிய மன்னர் முகமது பின் சல்மான் அவர் முன் வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான்ல இருந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்டா பாகிஸ்தானை மென்ஷன் பண்ணியிருக்கார். இது ரெக்கார்டாகவே இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதை பாகிஸ்தான் அரசு நிறுத்த வேண்டும், எங்களுடைய நாடு குப்பை தொட்டி அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சிருக்கார். சரி பிரசாத், அப்போ இந்தியாவில் அப்படின்னு கேட்டா இந்தியாவிலிருந்தும் அதிகமான அளவுல பிச்சைக்காரர்கள் டைரக்டா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ரியால் அப்படிங்கிற அந்த மணியை வசூல் பண்ணுவதற்காக சவுதி அரேபியாவுக்கு போகிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இந்த பிச்சைக்காரர்களுடைய அந்த தொல்லையை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்கு சில நாடுகளுக்கு தடை விதிச்சிருக்கு சவுதி அரேபியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாலியல் தொழில் நடக்குது அப்படிங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், சவுதி அரேபியாவில் அதிகமான அளவில் எந்த நாட்டு பெண்கள் இறக்குமதி செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா, பாலியல் தொழிலுக்கு, கட்டுமான தொழிலுக்கு, இந்த ரெசார்ட்டு அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாம் கவனிச்சிக்கக்கூடிய பணிப்பெண்கள், விமான பணிப்பெண்களாக ஏகப்பட்ட பேர் உள்ள என்றாகக்கூடிய விஷயம். இது எல்லாமே எங்கிருந்து நடக்குதுன்னா, ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இன்னொன்று கத்தார். இந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறாங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிவப்பு தோல் உடையவர்கள். அப்போது இவங்க கருப்பினத்தவர்களை அதிகமாக விரும்புகிறாங்க. அப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருந்து இருக்கக்கூடிய ஆண்களும் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு பெண்களும் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் தான் இந்த துனிசியா, சூடான், எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகள்லாம். இந்த நாடுகளில் இருந்து பாலியல் தொழிலாளிகள் அதிகமான அளவுக்கு இந்த சவுதி அரேபியாவுக்கு கடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது டார்க் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே இந்த வெப்சைட் மூலியமாக இந்த லீகலாகவே இந்த பிஸ்னஸ் சவுதி அரேபியாவில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் லோ லெவலில் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க உங்கள்கிட்ட ஒன்று உங்களை அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா உங்ககிட்ட மாமூல் வாங்கிக்கிட்டு அதை அனுமதிப்பாங்க. அதே மாதிரி தான் ஹைடெக்காக பண்ணக்கூடிய இந்த பாலியல் தொழில் அப்படிங்கிறது டைரெக்டாக யுஏஇ, கத்தாரில் இருந்து இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே டைரெக்டாக எங்கே வராங்கன்னா, இப்போ கத்தாரில் யுஏஇலேருந்து டைரெக்டாக இந்த சவுதி அரேபியாங்கிற நாடுக்கு ஒரு 11 மணி நேரம் ஆகும். மொத்தமாக ஒரு 1000 கிலோமீட்டர் தான் தூரம்னு வச்சுக்கோங்களேன். ஈஸி ஆக்சஸ் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. துபாயிலையும் இதே மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறிட்டு தான் இருக்குது. துபாயில் சொல்லவே வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் துபாயில் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா பர்தா அணிஞ்சு நீட்டாக இருந்த காலங்கள் இருக்குது. சிறியர் சட்டத்தை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய நபர். இப்போது துபாய் அப்படிங்கிற நாடுலாம் ஒரு கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நீங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுலாம் கிடையாது. சவுதி அரேபியாவில் அந்த கட்டுப்பாடு கிடையாது. இன்னமும் ஆடை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய தேசங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது, தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே ஆடை கட்டுப்பாடு இருக்குது. இன்னொன்று ஈரான், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நாடுகள், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில். ஸோ இங்கே இதெல்லாம் தாண்டி சவுதி அரேபியாங்கிறது மாடர்னாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜி அடிப்படையில் பாலியல் தொழிலாளிகள் இந்த டயத்துலையாவது, அதாவது ஏப்ரலில் இருந்து ஒரு ஜூன் மாதம், ஜூலை மாதம் வரைக்கும் இந்த இடத்துல தவறுகள் நடக்காத அளவுக்கு நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ பிச்சைக்காரர்கள் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சவுதி அரேபியா, இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து பிச்சைக்காரர்கள் ஏற்றுமதியை தடுக்கிறதுக்கு இந்த விசா தடையை விதிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் பாலியல் தொழிலாளிகளை ஆப்பிரிக்கா சைட்லேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகளையும் இப்போ குறைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு மறுபடியும் இது ரெகுலருக்கு வந்துடும்.
தினசரியாக நடக்கக்கூடிய வேலையாக ஜூன் மாதத்திற்கு பிறகு இது நடந்துடும். அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் சவுதி அரேபியாவினுடைய மன்னர் முகமது பின் சல்மானுடைய விசா தடைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய உண்மையான காரணங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.